குரல் வணக்கம் தர வருகிறார் குழந்தை குழலினி பாலமுருகன் அவர்கள். வாங்கம்மா. வணக்கம், என் பேர் குழலினி. நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல ஏத்தலாம் ஆதிபகம் முடிச்சு உலகே. நன்றி, வணக்கம். அருமை அருமைடா கண்ணா. இவரை தொடர்ந்து குரல் வணக்கம் தர வருகிறார் ஆதவன் பாலமுருகன். வாங்க கண்ணா. வணக்கம், என் பேர் ஆதவன். நான் இப்போ திருக்குறள் சொல்ல போகிறேன். குறள் எண் 411. அதிகாரம் கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்படின்னா காதால் கேட்கப்படுற செல்வம் தான் ரொம்ப மிக பெரிய செல்வம். குறள் எண் 100. அதிகாரம் இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இறப்ப காய் கவர்ந்தச்சு. அப்படின்னா ஒரு இனிப்பாக பழம் இருந்துச்சுன்னா ஒரு கசப்பான காய் இருந்துச்சுன்னா இனிப்பான பழம் தான் எடுக்கணும். அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தைகள் தான் சொல்லணும். குறள் எண் 423. அதிகாரம் அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா நல்ல யாரோ ஒண்ணு சொன்னாங்கன்னா அது அப்படியே நம்பிடக்கூடாது. அது ஆராய்ந்து பார்த்து உண்மையான்னு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சி அதுதான் அறிவுடைமை. நன்றி, வணக்கம். மிக அருமை அருமை கண்ணா. வாழ்வியலுக்கு தேவையான குரட்பாக்களை தேர்ந்தெடுத்து அழகாக சொல்லி அதற்கு பொருளும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதனை தொடர்ந்து பாவேந்தர் பாடல் தர வருகிறார் பாப்பா அமிழ்தினி வெண்பா அவர்கள். வாங்கம்மா. வணக்கம், என் பேர் அமிழ்தினி வெண்பா. நான் இப்பொழுது உங்களிடம் பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலை பாடப் போகிறேன். இப்பாடல் தமிழ் இயக்கம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. தூங்கும் புலியை மழை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவனை இவனென்று நீக்கினோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் நயோமாயில்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமாயில்லையா, என் திசை தாய்மை வாய்மையால் ஆண்டோமாயில்லையா, எங்களுக்கும் இங்குள்ள நரிகளால் இல்லையா. நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்பா. மிக அருமையான தெளிவான உச்சரிப்பு. தமிழும் மிக அருமையாக மிளர்ந்தது உங்களுடைய பாடலில். வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள்.